வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமுக்கு வரக்கூடிய தமிழ் மொழி தகுதி தேர்வு வினாக்களுக்குரிய கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தமிழ் கொஸ்டின்ஸ் பற்றி கொஞ்சம் போட சொன்னீங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து இது எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் இருக்கிறதுனால நான் இப்போ கம்பைன் பண்ணி கொடுத்துட்றேன். அதாவது முக்கியமான சில கொஸ்டின்ஸ் தான் கவர் பண்ண போகிறோம். இதெல்லாம் நான் புக்கில் தான் கொடுத்துருக்கேன். எல்லாமே இப்போ அட் டைமில் கவர் பண்ணுறது கஷ்டம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் கவர் பண்ணுறேன். ரிவிஷன் பர்பஸ் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போவேன். நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்காங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சிலப்பதிகாரம் யாரால் எழுதப்பட்டது? நான் ஆன்சர் கெஸ் பண்ணுற செகண்ட்ஸ் வந்து ஃபியூ செகண்ட்ஸ் தான் கொடுப்பேன். நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து ரீட் பண்ணிக்காங்க. இளங்கோவடிகளால் எழுதப்பட்டது சிலப்பதிகாரம். மணிமேகலை இயற்றியவர் யார்? சீத்தலை சாத்தனார். மணிமேகலை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார். 50 காப்பியங்கள் இருக்கு. சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி. அதை பற்றி இதில் கவர் பண்ணிடுவோம், பார்த்துக்காங்க. இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுபவை? சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள். சீவக சிந்தாமணி இயற்றியவர் யார்? திருத்தக்க தேவர். வளையாபதி இயற்றியவர் யார்? ஆக்சுவலாக வளையாபதிக்கு யார் என்பது இது வரைக்கும் அறியப்படவில்லை. அது ரொம்ப கேட்க மாட்டாங்க, அதை விட்டுடலாம். குண்டலகேசி இயற்றியவர் யார்? நாதகுத்தனார். தமிழ்ல உயிரெழுத்துக்கள் எத்தனை? உயிரெழுத்துக்கள் 12. மெய்யெழுத்துக்கள் எத்தனை? மெய்யெழுத்துக்கள் 18. உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை? 216 பார்த்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்துக்கள். ஆயுத எழுத்து எத்தனை? ஆயுத எழுத்து ஒன்றே ஒன்று தான், அக்குன்னு வரும் இல்லையா, அது. மொத்த எழுத்துக்கள் எத்தனை? தமிழில் வந்து மொத்த எழுத்துக்கள் 247 எழுத்துக்கள். திருக்குறளில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனை? 133 அதிகாரங்கள் இருக்கு. மொத்த குறள்களின் எண்ணிக்கை எத்தனை? 1330. அதாவது ஒரு அதிகாரத்துக்கு ஆக்சுவலாக 10 குறள் இருக்கும், சரிங்களா? அப்போ 10 குறள்னா 133 அதிகாரத்துக்கு எத்தனை வரும்? 1330 குறள்கள். திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே எழுத்து? ஔ அப்படிங்கிற எழுத்து இதுவரைக்கும் பயன்படுத்தப்படவில்லை. திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? மணக்குடவர். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு? 1812. இந்த 18 ஞாபகம் வச்சுக்காங்க, டக்குன்னு ஞாபகம் வந்துடும். திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் யார்? தஞ்சை ஞானப்பிரகாசம். அதாவது உரை எழுதியவர் மணக்குடவர், ஃபர்ஸ்ட் திருக்குறளை அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசம். திருக்குறள், நாலடியார், திருவாசகம் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜியு போப். இப்போ ஊவே சாமிநாதர் யார், அதையும் பார்த்தலாம். இவர் வந்து தமிழ் தாத்தா. தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் திருவி கல்யாண சுந்தரனார். அவரோட ஃபுல் நேம் திருவி கல்யாண சுந்தரனார். தமிழ் தென்றல். திருக்குறளில் டேஷ் என்ற சொல் 7 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. கோடி அப்படிங்கிற சொல். திருக்குறள் இடம்பெறாத ஒரே எண் 9 அப்படிங்கிற எண் மட்டும்தான் அது இடம்பெறவில்லை. ஒரு வருடத்தில் எத்தனை நாட்கள்?
இதெல்லாம் பேசிக்னாலும் இது போல் உங்களுக்கு கேட்குறாங்க, தெரிஞ்சுக்காங்க. 365 நாட்கள். ஆனால் லீஃப் வருடத்தில் 366 நாட்கள். லீஃப் வருடம் அப்படின்னா பிப்ரவரி மாதத்தில் 29 நாட்கள் வரும். அதாவது முழுசாக 4ஆல் வகுப்படும். 2024ன்னு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் வகுத்தீங்க அப்படின்னா முழுசாக மீதியின்றி வகுப்படும். ஒரு எண் மீதியின்றி 4ஆல் வகுப்படுதுன்னா அது வந்து லீஃப் வருடம். சப்போஸ் ஒரு எண்ணை நம்ம வகுக்கும்போது 4ஆல் அது வந்து மீதி வருது அப்படின்னா அது வந்து லீஃப் இயர் கிடையாது. இப்போ 2029 அப்படின்னு இருக்குன்னா இதை 4ஆல் வகுக்கணும்னு வச்சுக்கோங்க. 5×20, 2ல் வந்து 4 அடங்காது 0 சேர்த்துக்கிறோம். இப்போ 29 இருக்கா, 7×28, மீதி 1 வருது. சரிங்களா? இப்படி மீதி 1 வந்துச்சு அப்படின்னா இது வந்து லீஃப் இயர் கிடையாது. மீதி இல்லாமல் வகுப்பட்டால் தான் லீஃப் இயர். இந்த கான்செப்ட் தெரிஞ்சு இந்த கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணிக்காங்க. லீஃப் வருடத்தில் எத்தனை நாட்கள்? முன்னாடியே சொல்லிட்டேன், 366 நாட்கள். ஜென்ரலாக ஒரு வருஷத்துக்கு 365, ஆனால் லீஃப் வருஷத்துக்கு 366. ஏன்னா பிப்ரவரி மாதம் 29 நாட்கள் வர்றதுனால. ஒரு வருடத்தில் எத்தனை வாரங்கள்? ஐம்பத்தி 52 வாரங்கள். ஒரு வருஷத்துக்கு 52 வாரங்கள். லீஃப் வருடம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும்? 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். 2020, 2024, 2028 அப்படி போயிட்டுருக்கும். 2024க்கு பிறகு லீஃப் ஆண்டு. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 2028. தமிழ்நாடு மாநிலத்தோட விளையாட்டு பார்த்தீங்கன்னா கபடி. தமிழ்நாடு மாநிலத்தோட நடனம் பரதநாட்டியம். தமிழ்நாடு மாநிலத்தின் பண். தமிழ்த்தாய் வாழ்த்து, நீராறும் கடலுத்த. தமிழ்த்தாய் வாழ்த்து தான் நீராறும் கடலுத்த. நான் இங்கே வந்து ஆ மற்றும் ஆ கொடுத்துருக்கேன். அதனால இந்தியாவில் எந்த மாநிலம் பூ சாகுபடியில் முதலிடம் வகிக்கிறது? தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் சின்னத்தின் உள்ள கோவில். அது எல்லாருக்குமே தெரியும், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில். டேஷ் என்பது மலையும் மலை சார்ந்த இடமும் ஆகும். குறிஞ்சி. இது போல ஒரு கேள்வி வந்து 2023 கேட்டிருந்தாங்க, அதனால் தெரிஞ்சுக்காங்க. டேஷ் என்பது காடும் காடு சார்ந்த இடமும் ஆகும். முல்லை. டேஷ் என்பது வயல் வயல் சார்ந்த இடமும் ஆகும். மருதம். டேஷ் என்பது கடலும் கடல் சார்ந்த இடமும் ஆகும். நெய்தல். டேஷ் என்பது மணல் மணல் சார்ந்த இடமும் ஆகும். பாலை. வள்ளலார் என்று அழைக்கப்படுபவர் ராமலிங்க அடிகளார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடியவர் வள்ளலார். 1867 கடலூரில் சத்தியஞான சபை அப்படிங்கிற சபையை நிறுவியரும் வள்ளலார் தான். ஸோ இது எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்து வள்ளலார் தான். வள்ளலார் பற்றி ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க 2023. இப்போ கேட்பாங்களான்னு தெரியல. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சர்வ சமய சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் நிறுவியரும் வள்ளலார் தான். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் இயற்றியவர் மனோன்மணியம் சுந்தரனார். தேம்பாவணி இயற்றியவர் வீரமாமுனிவர். பாரதியாரின் படைப்புகள் எவை? அனைத்துமே. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாப்பா பாட்டு, பாஞ்சாலி சபதம், புதிய ஆத்திசூடி. புதிய ஆத்திசூடி நல்லா தெரிஞ்சுக்காங்க. ஆத்திசூடி வேற, அறிவியல் ஆத்திசூடி வேற, புதிய ஆத்திசூடி வேற. ஆத்திசூடி ஔவையார், புதிய ஆத்திசூடி பாரதியார், அறிவியல் ஆத்திசூடி நெல்லை சுமுத்து. சரிங்களா? தெளிவாக புரிஞ்சுட்டு படிங்க. இப்போ ஏன்னா பாரதியார் படைப்புகளை ஏதாவது கேட்டுட்டு வேறு வேறு ஆப்ஷன் கூட கொடுக்கலாம் புக்குக்கு. இங்கே நான் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்கேன் அனைத்தும். பாரதிதாசன் படைப்புகள் எவை? அனைத்துமே உண்டு. பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம், பிசிராந்தையா நாடகம் எல்லாமே பாரதிதாசனோட படைப்புகள் தான். இவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா கனக சுப்புரத்தினம். புரட்சி கவிஞர் என்றும் பாவேந்தர் என்றும் பரவலாக அழைக்கப்படுபவர் யார்?
பாரதிதாசன் தான். புரட்சி கவிஞர் பாவேந்தர். பாரதிதாசனின் இயற்பெயர் முன்னாடியே சொல்லிட்டேன், கனக சுப்புரத்தினம். பாண்டிய மன்னர்களின் கொடியில் இருப்பது, இது தெரியும், பேசிக்கு, மீன். இப்போ சேர மன்னர்களின் கொடியில் இருப்பது வில்லு. சோழ மன்னர்களின் கொடியில் இருப்பது புலி. இதை அப்படியே ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்காங்க. காவேரி யாருடைய ஆறு? சோழர்களோட ஆறு தான் காவேரி. காவேரி டெல்டா இருக்கு இல்லையா, இப்போ தஞ்சாவூர் பகுதி எல்லாமே சோழர்களோட ஆட்சி பகுதின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி போன தடவை ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. காவிரி டெல்டா எங்கே வந்து நெற்களஞ்சியம் இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. தஞ்சாவூர் தான். அது அப்படியே அவங்க இன்டெரக்டாக காவிரி டெல்டான்னு கேட்டிருந்தாங்க. செக்கெழுத்த செம்மல் யார்? வாவு சிதம்பரம் பிள்ளை. வாவு சிதம்பரனார் வரும், இப்போ பிள்ளையெல்லாம் எடுத்துருவாங்க. கப்பலோட்டிய தமிழன் யார்? அதுவும் வாவு சிதம்பரனார் தான். கல்லணை கட்டிய சோழ அரசன் யார்? கரிகால் சோழன். இந்திய விடுதலை நாள் ஒவ்வொரு ஆண்டும் டேஷாம் தேதி கொண்டாடப்படுகிறது? ஆகஸ்ட் 15. இந்திய விடுதலை நாள் கொண்டாடுறோம் இல்லையா, சுதந்திர தினம், அதுதான் ஆகஸ்ட் 15. இந்திய குடியரசு தினம் ஒவ்வொரு ஆண்டும் டேஷாம் தேதி கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 26. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என கூறியவர் மகாகவி பாரதியார். அவர் நாட்டையும் மொழியும் கண்ணா பார்த்திருக்காரு, ஞாபகம் வச்சுக்காங்க. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? தேவநேய பாவாணர். மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர். சித்தம் என்பதன் பொருள் யாது? சித்தம்னா உள்ளம்னு அர்த்தம். இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? டாக்டர் சலீம் அலி. இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு கேட்கறதில்ல. உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்கள் பெற்றது எது? திருக்குறள். உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து. தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதக அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார்? நெல்லை சு முத்து. இவர் எழுதுனதுதான் அந்த அறிவியல் ஆத்திசூடி. அணுகு எனும் சொல்லுக்கு எதிர் சொல் தருக. எதிர் சொல் கேட்டிருக்காங்க இல்லையா, விலகுன்னு வரும். தேசிய அறிவியல் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? பிப்ரவரி 28. இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்று தந்த கண்டுபிடிப்பு? இது வந்து ராமன் விளைவு. சர் சி வி ராமன் இருக்கார் இல்லையா, அவர் கண்டுபிடிச்சது ராமன் விளைவு. ஜஸ்ட் அப்படியே மேட்ச் பண்ணிக்கலாம். புரட்சி கவி பாவேந்தர், இப்போதான் பார்த்தோம், பாரதிதாசன். மகாகவி பாரதியார் யாரை சொல்கிறோன்னா சுப்பிரமணியன், சுப்பிரமணிய பாரதியார், அதுதான் சுப்பிரமணியன். அவருக்கு பேர் வந்து மகாகவி. அப்புறம் சிந்துக்கு தந்தை, இதெல்லாம் வந்து பாரதியாருக்கு உரிய அடைமொழிகள். பாவலேறு, பாவலேறு யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார். பாவலேறு பெருஞ்சித்திரனார். தெய்வ புலவர், பொய்யில் புலவர், இப்படிலாம் யாரை சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர், சென்னா போதர், இதெல்லாம் வந்து திருவள்ளுவருக்குரியது. மக்கள் கவிஞர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், மக்கள் கவிஞர். ஔவையார் இயற்றிய நூல்கள், இது எல்லாமே வரும். முன்னாடியே சொன்ன ஆத்திசூடி வந்து ஔவையார்துன்னு. இப்போ கொன்றை வேந்தன், நல்வழி, இதுவுமே ஔவையார் இயற்றிய நூல்கள் தான். இங்கே வந்து அனைத்தும், ஒருவேளை ஆப்ஷனில் நல்வழி மட்டும் கொடுக்கலாம், கொடுத்துட்டு ஔவையார் இயற்றிய நூல் எதுன்னு கூட கேட்கலாம், பார்த்துக்காங்க தெளிவாக. கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்டவர் யார்? காமராசர். ஜூலை 15 காமராசர் ஐயாவோட பிறந்த நாள் தான் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடிட்டு இருக்கோம். கல்வி கண் திறந்தவர் அவர் தான். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் அதுவும் காமராசர் தான். இந்திய நூலகவியலின் தந்தை அரங்கநாதன். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். உதித்த என்ற சொல்லிற்கு எதிர் சொல், இது போல சிம்பிளாக உங்களுக்கு கேட்பாங்க. உதித்தனா மறைந்த, சூரியன் உதிக்குது மறைதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். 2024 திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிடவும். இந்த திருவள்ளுவர் ஆண்டுனா ஜஸ்ட் இதோட ஒரு 31 ஆண்டை கூட்டிக்கணும். 2024 கொடுத்துருந்தாங்கன்னா 31 ஆண்டு கூட்டினீங்கன்னா 2055 வரும். எந்த ஆண்டு கொடுத்துருந்தாலும் ஒரு 31 ஆண்டை கூட்டிக்கிட்டா அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு. இதை அப்படியே மேட்ச் பண்ணுங்கள். இப்போயே கொஞ்சம் சொல்லியிருக்கேன் நான் இதை பற்றி.
காமராசர் ஜூலை 15 இப்போ சொன்னோம் இல்லையா, கல்வி வளர்ச்சி நாள். ராதாகிருஷ்ணன் செப்டம்பர் 5 இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசிரியர் தினம். இது முக்கியம் பார்த்துக்கங்க. செப்டம்பர் 5 தான் ஆசிரியர் தினம். அது யாரோட பர்த்டேனா ராதாகிருஷ்ணன் அவர்களோட பர்த்டே. அப்துல் கலாம் அவர்களோட பர்த்டே என்னவா கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உலக மாணவர் தினம். அக்டோபர் 15 உலக மாணவர் தினம். விவேகானந்தர் வந்து ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினம். ஜவஹர்லால் நேரு நவம்பர் 14 இது வந்து குழந்தைகள் தினம். இது எல்லாருக்கும் தெரியும். ஜவஹர்லால் நேரு குழந்தைகள் தினம். மேதினி என்னும் சொல்லின் பொருள். மேதினி அப்படின்னா உலகம் அப்படின்னு அர்த்தம். தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம். மேன்மை அடையலாம். ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும். சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஷ் ஆக இருக்கும். அசதியாக இருக்கும். 8 + திசை இதை சேர்த்து எழுதுனா என்ன சொல் வரும்? 8 திசை இத்து சேரும். உங்களுக்கு ஒரு சேர்த்து எழுதுக இல்லைன்னா பிரித்து எழுத கொடுக்கலாம். அமுதென்று சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது + என்று. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை + பயிர். மா என்னும் சொல்லின் பொருள். மானா இங்க கொடுத்துருக்குது அனைத்துமே வரும். மானா மரம், மானா பெரிய, மானா விலங்கு. கமுகு என்னும் சொல்லின் பொருள். கமுகுனா பாக்கும் வரும் கூந்தலும் வரும். தொன்மை என்னும் சொல்லின் பொருள். தொன்மையானன்னு சொல்றோம் இல்லையா, பழமையான. சீரிழமை சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சீர்மை + இளமை. சரியான தொடர் இது. இது போல் வேறு ஏதாவது சென்டென்ஸ் கொடுத்தாலும் நீங்கள் அதை பேசி பார்த்தாலே உங்களுக்கு சரியான தொடர் அமைஞ்சிரும். இது வந்து புக்கில் இருக்கக்கூடியது. பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. இதுதான் இதுக்கு சரியான தொடர். உலக சிட்டுக்குருவி நாள் பார்த்தீங்கன்னா மார்ச் 20. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எது? துருவ பகுதி. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது. அறிவுடைய மக்கள். ஒருவருக்கு சிறந்த அணி. இன்சொல் இனிமையான சொல் தான். ஆசியா கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது? இது வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சீனாவில் இருக்குது. சிறந்த நூலகர்களுக்கு எந்த விருது வழங்கப்படுகிறது? இது வந்து அரங்கநாதன் விருது. மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது? உங்களுக்கு இலக்கணம் ரேராக 1 or 2 கொஸ்டின் மட்டும் கேட்கலாம். ஜஸ்ட் தெரிஞ்சுக்காங்க. கண்ணில். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்ணில். இது புக் பேக் கொஸ்டின். பொருந்தாத சொல் எது? இதுவும் புக் பேக் தான். இதுக்கு ஆன்சர் பார்த்துக்காங்க. வென்றான். இந்த இன் வருது பாருங்கள், இதுதான் பொருந்தாத சொல். விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? நம் முகம் மாறினால். ஆராயும் அறிவுடையவர்கள் டேஷ் சொற்களை பேச மாட்டார்கள். பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். பொருளுடைமை பிரித்து எழுதுக. இது வந்து பொருள் + உடைமை. இது டைரெக்டாக அப்படியே பார்த்தலாம். செக்குனா காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரைவோலை. டிடி சொல்கிறாங்களே அது வந்து வரைவோலை. டெபிட் கார்டுனா பற்று அட்டை. தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை, குழப்பிக்க வேணாம். கிரெடிட் கார்டு அப்படின்னா தான் கடன் அட்டை. கிரெடிட் கார்டு கடன் அட்டை. இந்த மாதிரி பேசிக் உங்களுக்கு கேட்கலாம். போன தடவை டச் ஸ்க்ரீன் ஒன்று கேட்டிருந்தாங்க, தொடுதிரை. இதெல்லாம் வந்து வழக்கத்தில் இருக்கக்கூடியது இல்லையா, பேங்க்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடியது. இது போல் டேர்ம்ஸ் உங்களுக்கு கேட்கலாம், தெரிஞ்சுக்காங்க. பேங்க் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், வங்கி. ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம். ஆன்லைன்னா இணையத்தில், ஷாப்பிங்னா வணிகம். இ-காமர்ஸ்னா மின்னணு வணிகம், எலக்ட்ரானிக்ஸ். அது ஞாபகம் வச்சுக்கலாம். மின்னணு வணிகம். கரன்சி நோட்டுனா பணத்தாள். கரன்சி நோட் பணத்தாள். வினா எழுத்துக்கள் பற்றிய கூற்றுகள் எது சரி?
இது எல்லாமே சரிதான். மொழியின் ஃபஸ்ட்டில் வரக்கூடியது எங்கே, யார் அப்படிலாம் கேட்குது இல்லையா, அது வந்து வினா எழுத்து தான். ஏ, யா. இறுதியில் வருபவை ஆ, ஓ, அவரோ அப்படிலாம் கேட்குறாங்கல்ல, அது மொழி முதலிலும் இறுதியிலும் வருபவை. ஏ அப்படிங்கிறது ரெண்டுத்துலேயும் வரும். எல்லாமே வினா எழுத்துக்கள் பற்றிய கூற்றுகளை சரியானது. ஆண்ட்ரப்பனர் அப்படின்னா என்ன? தொழில் முனைவோர். ஆண்ட்ரப்பனர் அப்படிங்கிற சொல்லோட பொருள் தொழில் முனைவோர். காந்தியடிகள் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் வந்து மதுரை. காந்தியடிகள் யாரோட நிலையிலிருந்து தமிழ் கற்கணும்னு ஆசைப்பட்டார்னா உவேசா, தமிழ் தாத்தா உவேசா. ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள். இந்த கொஸ்டின் இப்போ டிஎன்பிஎஸ்சில கேட்டிருந்தாங்க. வேல்நாச்சியார். ராமநாதபுரமா சிவகங்கையான்னு கன்ஃபியூஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரோட ஒரே மகள் வேல்நாச்சியார். சரியான தொடர் எது? கண்டறிந்து எழுதுக. நான் முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் கவர் பண்ணிட்டு இருக்கேன், அதனால் மேலே இருக்க தேவைன்னா நீங்கள் பார்த்துக்காங்க. இதுதான், ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். அதாவது இந்த உயிரெழுத்து இருக்கு இல்லையா, இது போல் உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் தான் வரும். ஓர் அணில் அப்படி தான் வரணும். மற்ற எழுத்துக்களுக்கு முன்னாடி ஒருன்னு வரணும். இவ்வளோதான் இதில் கான்செப்ட்டு. இது போல் சென்டென்ஸ் கொடுத்தா தெரிஞ்சுக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு அழகேன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆன்னு வருது, இது உயிரெழுத்து. அப்போ இங்கே ஓர்னு வந்திருக்கணும். ஓர்னு வந்தால் தான் அது கரெக்டு. அதனால் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய சென்டென்ஸில் ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். சென்டென்ஸ் மாற்றி கொடுத்தாலும் இந்த கான்செப்ட் வச்சு எழுதிக்காங்க. எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. யாருடைய கூற்று? இது வந்து தாயுமானவரோட கூற்று. தமிழ் மொழியின் உபநிடதம் எது? தாயுமானவர் பாடல்கள் தான் தமிழ் மொழியோட உபநிடதம். சோம்பல் என்ற சொல்லுக்கு எதிர் சொல். இது கேட்கலாம், இது ரிப்பீட்டட் கொஸ்டின் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்லலாம். சோம்பலுக்கு சுறுசுறுப்பு. பரிசு பெறும்போது நம் மனநிலை டேஷாக இருக்கும். கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்வில் உயர கடினமாக. உழைக்க வேண்டும். இப்போ இது போல் பேசிக் கொஸ்டின் கேட்டால் நீங்கள் வந்து இது புக்கில் படிக்கணுங்கிற அவசியமே இல்லை. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எக்ஸாமில் தமிழ் கொஸ்டின்ஸ் வந்து நீங்களாக படிக்காமலே அட்டன் பண்ணுற மாதிரி தான் சில கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு 15 கொஸ்டின் கிட்ட உங்களுக்கு நீங்கள் புக்கு படித்து அட்டன் பண்ணணும்னு இருக்காது. ஜஸ்ட்டு அந்த கொஸ்டினை படித்தாலே உங்களால் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் வரும். அதனால் தமிழை பற்றி ரொம்ப பயப்பட வேணாம். ஆனால் மீதி இருக்கக்கூடிய அந்த 35 கொஸ்டின் புக்குலேருந்து நிறைய கேட்கலாம். அதுக்காக ஜஸ்ட்டு தமிழ் புக் கொஸ்டின்ஸை ரீடும் பண்ணிக்கணும். நீங்கள் உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. இப்போ கவர் பண்ண தமிழ் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக அதில் இருக்கும். அதுக்கப்புறம் மேக்ஸு, ஜிகே கொஸ்டின்ஸு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழில்முறை திறனறி தகுதி தேர்வு வினாக்கள், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐஆர்டி புக் பேஸ்டு கொஸ்டின்ஸு, புக் பேக் கொஸ்டினும் இருக்கும், புக்கு உள்ளேருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். எல்லாமே கவர் பண்ணி தான் இந்த ஒரு புக்கில் கொடுக்குறோம். ஆஃபர் ப்ரைஸில் தான் இப்போ கொடுக்குறோம். சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா பிரிண்ட் போட்டு ஈவினிங் வந்து கொரியர் பண்ணிவிடுவோம். இப்போ ஈவினிங் கொரியர் பண்ணால் நாளைக்கு ஒரு 11 மணிக்கு உங்களோட பிளேஸ்க்கு ரீச் ஆகிடும். நீங்கள் வந்து கொரியர் பாய் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. டேரெக்டாக போய் எஸ்டி கொரியரில் தான் நாங்கள் வந்து கொரியர் பண்ணுவோம். எஸ்டி கொரியர் ஆஃபீஸில் போய் நீங்கள் வாங்கிக்கிறதா இருந்தால் ஓகே. கொரியர் பாய்க்கு வெயிட் பண்ணால் உங்களுக்கு டிலே ஆகலாம். அதனால் தேவைப்பட்டால் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. நியர்பை சேலம், நாமக்கல், ராசிபுரம், ஈரோடு, ஆத்தூர் இந்த சைடு இருக்கவங்கெல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா, உடனடியாக தேவை அப்படின்னா காலையிலே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. கொடுத்தா அவங்க பிரிண்ட் போட்டு ஈவினிங் ஏதாவது பஸ்ஸில் கொடுத்து விட்ருவாங்க சாரு. அவங்களுக்கு அந்த நம்பர் வாங்கி கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து பஸ்ஸில் வாங்கிக்கலாம். ஏன்னா இப்போ ஆக்சுவலாக கொரியர் தான் பண்ணிகிட்ருந்தோம். இப்போ எக்ஸாம் வந்து கிட்ட வந்துச்சு, ரிவிஷனுக்கு சில பேர் இப்போ கூட கால் பண்ணுறாங்க. அவங்களுக்காக இப்போ நாங்கள் இமீடியட்டாக பஸ்ஸில் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்னால் கண்டிப்பாக கொரியர் தான் போட முடியும். முடிஞ்சால் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மாணவர்கள் நூல்களை டேஷ் கற்க வேண்டும். மாசற கற்க வேண்டும். இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் ப்ளஸ் எல்லாம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே. இது யாருடைய பாடல் வரிகள்? இது வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களோட பாடல் வரிகள். மாணவர் பிற டேஷ் நடக்கக்கூடாது. தூற்றும்படி நடக்கக்கூடாது. நாம் டேஷ் சொல்படி நடக்க வேண்டும். மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி இந்த நூல்கள்லாம் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்கம் பிள்ளை. நாமக்கல் கவிஞர் யாருன்னு கேட்டாலும் ராமலிங்கம் பிள்ளை தான் சரியான விடை. முல்லைக்கு தேர்ந்தெடுத்து புகழ்பெற்றவர். முல்லைக்கு தேர்ந்தெடுத்தவர் பாரிவள்ளல். அவரோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா வேல்பாரி. பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி இலக்கியம். தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று.
தெலுங்கு. கார்த்திகை மாதம் டேஷ் கண்ட மாதிரி, பிறை கண்ட மாதிரி. இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின். பின்வரும் நோற்றில் வேறுபட்டது எது? பாக்கு. இது இந்த குற்றலுகரத்தில் வரும். நீங்கள் குழப்பிக்க வேணால் ஆன்சர் மட்டும் பார்த்துக்கங்க. இந்த பங்கு, மஞ்சு, பண்புல எது வேறுபட்டதுன்னா பாக்கு. பொருந்தாத சொல் எது? எஃகு. அமுதும் தேனும், தேன்மழை, துறைமுகம். இந்த நூல்கள்லாம் இயற்றியவர் யார்? சுரதா. கொல்லிப்பாவை எனும் சிற்றிதழை நடத்தியவர்? ராஜமார்த்தாண்டன். ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு? புலி. ஒரு காடு வளமாக இருக்குது அப்படின்னு எதை வச்சு சொல்லுவாங்கன்னா புலியோட அந்த கவுண்ட்டு தான். முகில் அப்படின்னா மேகம். இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, தெரிஞ்சுக்கங்க. முகில் அப்படின்னா மேகம். கொம்பு, கொம்புனா கிளை. பாக்கு, கமுகு ஆல்ரெடி பார்த்துட்டோம். சிங்காரம், சிங்காரம்னா அழகு. அதே போல் கீழே பார்த்தலாம். பகுத்தறிவு கவிராயர். பகுத்தறிவு கவிராயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை நாராயண கவி பகுத்தறிவு கவிராயர். காந்திய கவிஞர் அவர் தான் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அவர் தான் காந்திய கவிஞர். ஓமை கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரதா அவர்கள் தான் ஓமை கவிஞர். இவர் பாரதிதாசன் மேலே இருந்த பற்றுனால சுப்பு ரத்னதாசன் மாற்றிக்கிட்டாரு. பாரதிதாசன் பாரதியாரோட பற்றிருந்ததுனால தான் பாரதிதாசன் மாற்றிக்கிட்டாரு, கனக சுப்புரத்னம் அப்படிங்கிற பேரை. சுரதா பாரதிதாசன் மேலே இருக்கக்கூடிய பற்றுனால தன்னோட பேரை சுப்பு ரத்னதாசன் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லி சுரதான்னு வச்சுக்கிட்டாரு. பிரவசன கேசரி யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர். இடர் ஆழி நீங்குகவே. இந்த தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இடர் அப்படின்னா துன்பம்னு அர்த்தம். இது எல்லாமே ஆப்போசிட் வேர்ட்ஸு. எளிது அப்படின்னா அரிது. ஈதல்னா கொடுக்கறது, அப்போ ஏற்றல் வாங்கிக்கிறது, அதான் ஏற்றல். அந்நியர் இங்கே உறவினர். இரவலர் புரவலர். அறம் ப்ளஸ் கதிர் அறக்கதிர் இக்கு வரும். இளமை எதிர்சொல் முதுமை. இது ஈஸி தான். இளமை முதுமை. உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன். செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினும் தப்புன புலவே. இந்த பாடல் வரிகள் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. நிறைய பாடல் வரிகள் புறநானூரில் தான் வரும். இளங்கோவடிகள் டேஷ் மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார். எந்த மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார் பார்த்தீங்கன்னா பொதிகை மலைக்கு. தமது வீட்டில் வட்டத்தொட்டி அப்படிங்கிற பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தவர் யாருன்னா டி.கே. சிதம்பரனார். வட்டத்தொட்டி அப்படிங்கிற பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தினவர். சாந்த குணம் உடையவர்கள் உலகம் முழுவதையும் பெறுவர். மலை அளவு, இதை பிரித்தா மலை ப்ளஸ் அளவு. இங்கே இருக்கு பாருங்க, மலை ப்ளஸ் அளவு. இன்பு ப்ளஸ் உருகு சேர்த்து எழுதுக. இன்புருகு. ஆவண்ணா இன்புருகு. அருளோசை அறிக அறிவியல். இந்த இதழ்களை நடத்தியவர் யாருன்னா குன்றக்குடி அடிகளார். ஒருவர் தன் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி. வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி. இதெல்லாம் யாரோடதுன்னா முனுசாமி அவர்களோட நூல்கள். நன்னூலின்படி தமிழில் ஒரு எழுத்து ஒரு மொழியின் எண்ணிக்கை 42. பெயர் பகுபதம் 6 வகைப்படும். கயிறு ப்ளஸ் கட்டில் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கயிற்று கட்டில் இருக்கு. ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை. இந்த சாலரா சேகண்டி இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கஞ்ச கருவிகள். ஒன்னோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை கஞ்ச கருவிகள். விலங்குகளின் தோலால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள். இது போல் பேசிக் கொஸ்டின் உங்களுக்கு கேட்குறாங்க, அதனால தான் இதை கவர் பண்ணியிருக்கேன். விலங்குகளோட தோலால் மூடப்பட்டு செய்யப்படக்கூடிய கருவிகளுக்கு என்ன பேர்னா அந்த முழவு, முரசு இதெல்லாம் தான் வரும். நரம்பு அல்லது தந்திகளை உடைய கருவிகள். நரம்புலாம் எந்த கருவியில் வரும்னு பார்த்தீங்கன்னா யாழ், வீணை. வீணையில் இடையில அந்த நரம்பு வச்சுருப்பாங்க பாருங்கள், யாழ் வீணையில் தான் நரம்பு அல்லது தந்திகளை உடைய கருவிகள். காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுபவை வேணால் கெஸ் பண்ணுங்க. குழல், சங்கு. சங்கு காதில் வச்சாலே அந்த காற்று சத்தமே இசையாக கேட்கும், அதான் குழல் சங்கு. புல்லாங்குழல் காற்று ஊதுறதுனால தானே வருது அந்த சவுண்ட். அது புல்லாங்குழல் 7 துளைகளை உடையதாக இருக்கும். நிறைய துளைகள் இருக்குது, புக்கில் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க 7 துளைகள்னு.
முதற்கருவி இது தெரிஞ்சுக்கங்க. முதற்கருவி என்று அழைக்கப்படுவது வந்து மத்தளம். ஃபர்ஸ்ட் மத்தளம். பரிவாதினி என்னும் வினை டேஷ் மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில். இந்த கொஸ்டின் ஒரு டிஎன்பிஎஸ்சியில் சென்டென்ஸ் மேக்கிங்கில் கொடுத்துருந்தாங்க. பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. செம்மரம் என்னும் சொல் டேஷ் தொகை. இது வந்து பண்பு தொகை. செம்மை ப்ளஸ் மரம்னு பிரியும். அப்போ அந்த மைன்னு வருது இல்லையா, அதனால அது வந்து பண்பு தொகை, பண்பை விளக்கக்கூடியது. இரவு பகல் தாய் தந்தை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு. இரவும் பகலும் வந்திருக்கணும், அதனால மறைஞ்சு வர்றதுனால இது உண்மை தொகை. உங்களுக்கு இலக்கணம் எப்படி கேட்குறாங்கன்னு தெரியல, ஜஸ்ட் இது போல் சில கொஸ்டின் மட்டும் பார்த்துக்காங்க. சிவப்பு சட்டை பேசினார், இது வந்து அன்மொழி தொகை. முறுக்கு மீசை வந்தார், சிவப்பு சட்டை பேசினார், இப்படிலாம் வேர்ட்ஸ் வருதுன்னா அன்மொழி தொகை. அவங்க அந்த சட்டையை வச்சு நம்ம சொல்றது. சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் டேஷ் தகுதி அறிந்து பேச வேண்டும். எதோட தகுதினா அவையின் தகுதி அறிந்து பேச வேண்டும். தோட்டத்தில் தம்பி ஒன்றிய டேஷ் எல்லாம் உழைத்தன. இந்த புக் பேக் கொஸ்டின். இதெல்லாம் வித்துகள். தோட்டத்தில் தம்பி ஒன்றிய வித்துகள் எல்லாம் உழைத்தன. என் நண்பன் செய்த தொழில் அவனுக்கு டேஷ் பெருகிற்று. வாரி பெருகிற்று. அக்களத்து. இந்த சொல்ல பிரித்து எழுதுனா என்ன வரும்? அ பிளஸ் களத்து, அவ்வளோதான். பெற்றெடுத்தோம். பெற்று பிளஸ் எடுத்தோம். தமிழ்நாட்டின் ஹாலந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல். தமிழ்நாட்டின் ஹாலந்து திண்டுக்கல். இன்னொரு சிறப்பு திண்டுக்கலுக்கு இருக்கு, பூட்டு. அடுத்து டேஷ் மிக சிறந்த பின்னலாடை நகரம். திருப்பூர். பின்னலாடை நகரம் வந்து திருப்பூர். இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அதனால இது கூட ஞாபகம் வச்சுக்காங்க, திரும்ப ரிப்பீட் ஆகலாம். முட்டை கோழி வளர்ப்பிலும் முட்டை உற்பத்தியிலும் தென்னிந்தியாவிலேயே முதன்மையான இடம் வகிப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல். முட்டை கோழி வளர்ப்பு, முட்டைக்கு நாமக்கல். பின்னலாடை நகரம் திருப்பூர். தமிழ்நாட்டின் ஹாலந்து திண்டுக்கல். மாங்கனி நகரம் சேலம். மஞ்சளுக்கு ஈரோடு. வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் அதிகமாக எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர்ல இருக்கு. சுங்குடி சேலை. சுங்குடி சேலை இருக்கு, நிறைய ஊர் உண்டு. இங்கே கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா திண்டுக்கல். மதுரை கூட வரும் சுங்குடி சேலைக்கு, புகழ்பெற்ற ஊர்ல. சேரர்கள் நாடு என்ன, அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குடநாடு. காட்டிலிருந்து வந்த டேஷ் கரும்பை தின்றன. வேழங்கள். வேழங்கள் அப்படின்னா யானை. வேழம் அப்படின்னா யானை, கரினாலும் யானை. பரினா குதிரை. போர் முனையில் 1000 யானைகளை கொண்டு வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம் வந்து பரணி. இந்த டேஷ் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு. வையம். வையம் அப்படின்னா உலகம். மேதினி அப்படின்னாலும் உலகம்தான். இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. இருதிணை. இதை பிரிச்சிங்கன்னா 2 + திணை. ஐம்பால். இதை பிரிச்சா 5 + பால். 400ன்னு கொடுத்தா 4 + 100. அந்த எண் வரும் அந்த இடத்துல, அதை தெளிவாக தெரிஞ்சுக்காங்க. இப்போ ஐம்பால்னா 5 + பால். சரியான தொகை மரபு. ஆட்டு. ஆட்டு அப்படின்னா மந்தைன்னு சொல்லணும். ஆட்டு மந்தை. கல் கொடுத்துருந்தாதான் கற்குவியல். கொடுத்துருந்தாதான் ஆநிறை. ஆனா பசு. பசு வந்து ஒன்றா இருக்கிறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா நிறைன்னு சொல்லுவாங்க. கல் வந்து ஒன்றா இருக்கிறது குமிச்சு வைக்கிறதுக்கு பேர் கற்குவியல், அதான் கல் குவியல். ஆட்டு மந்தை. கூட்டம் அப்படின்னா மக்கள் கூட்டம் வரும். மக்கள் எல்லாம் ஒன்றா இருக்கிற இடத்துக்கு பேர் அந்த கூட்டம். தமிழ் எழுத்துக்களை மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் இங்க கொடுத்துருக்கிறதுல வீரமாமுனிவர். வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து வந்து வட்டெழுத்து. வளைந்த கோடுகளால் அமைஞ்சது வட்டெழுத்து. தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார். இவங்க 2 பேருமே ஞாபகம் வச்சுக்காங்க. வீரமாமுனிவர் ஆப்ஷன் இருந்தால் அவங்கள சூஸ் பண்ணிக்காங்க. தந்தை பெரியார் இருந்தாலும் அதை சூஸ் பண்ணிக்காங்க. 2 பேருமே உண்டு. கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்டன. இது கண்ணெழுத்துகள். இப்போ கேட்டிருந்தாங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல 2025 இப்போ நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க கண்ணெழுத்துகள். இதே கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டின். தமிழ் மொழியை எழுத 2 வகை எழுத்துக்கள் வழக்கிருந்தன என அறிய உதவும் கல்வெட்டு எது? வந்து அறச்சலூர் கல்வெட்டு. எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் வீரமாமுனிவர்.
தமிழில் சொல் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பொருள் உண்டு. அதாவது நெல் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. நெல்னா தமிழில் சொல்லுன்னு அர்த்தம். ஓரெழுத்து ஒரு மொழியில் வரும் குரில் எழுத்துக்கள். ஓரெழுத்து ஒரு மொழியில் வந்து 42 சொல்லுவாங்க. மெயினாக 42. இப்போ இன்னும் நிறைய கூட ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது. அந்த 42ல் மெயினில் குரில் எழுத்தில் வரக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி நோ தூ மட்டும்தான். நோ தூ. இது வந்து மரபு பிழையற்ற சொல்லி எழுதுறதுல வரும். இது போல் கொஸ்டின் உங்களுக்கு கேட்குறாங்கன்னு தெரியல. கேட்டால் ஒரு கொஸ்டின் வேணால் கேட்கலாம். அதனால தெரிஞ்சுக்கங்க. புலியோட இளமை பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலிக்கு பரல் அப்படின்னு வரும். புலி பரல். சிங்கம், சிங்கம்னா குருளை, சிங்க குருளை. யானை, யானைக்கு வந்து என்ன சொல்லுவோம்னா கன்று தான். எப்படி வந்து பசுக்கு கன்றுன்னு சொல்கிறோமோ அதே போல் யானைக்கும் கன்று தான் சொல்லணும். ஆடு, ஆடுக்கு தான் குட்டி, ஆட்டுக்குட்டி. புலி பரல், சிங்க குருளை, யானை கன்று, ஆட்டுக்குட்டி. அதே போல் புலி வந்து என்ன பண்ணுன்னா உருமும். இந்த கொஸ்டின் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. புலி உருமும். சிங்கம், சிங்கம் கேட்டிருந்தாங்க. சிங்கம் வந்து முழங்கும். காட்டுக்கே ராஜா. சிங்கம் வந்து முழங்கும். யானை வந்து பிளிரும். ஆடு, ஆடு வந்து என்ன பண்ணுன்னா கத்தும். ஆடு தான் கத்தும். பசு, பசு வந்து கதரும். பசு கதரும். புலி உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், ஆடு கத்தும், பசு வந்து உங்களுக்கு கதரும். அதே போல் இதுவும் பார்த்தலாம். ஆந்தை, ஆந்தை வந்து அலரும். ஆந்தை அலரும். குயில், குயில் வந்து கூவும். மயில் அகவும், மயில் அகவும். காகம் கரையும், காகம் கரையும். கத்தும்னு சொல்கிறோம், காகம் கரையும். இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள். எழுத்து வந்து எங்கேருந்து பிறக்குதுன்னு கூட மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அடிக்கடி கேட்பாங்க. உங்களுக்கு கேட்குறாங்களான்னு தெரியல, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்காங்க. குவிப்பதெல்லாம் இந்த போல் கொஸ்டின் கேட்டாங்கன்னா அந்த சொல்லி பாருங்கள். இப்போ ஊ அப்படின்னா இதழ்கள் குவியறது உங்களுக்கு தெரியும். அதை வச்சு இதுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். ஊ ஊ. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம். ஆயுத எழுத்து தலையில் தான் பிறக்கும். ஆயுத எழுத்து அக், அது சொல்லும் போது தலையில் தான் அதிரும். அப்போ தலை. வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம். இது வந்து மார்பு. நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து. இது வந்து இட்டு இன்னு. சொல்லி பாருங்க தெரியும். இட் இன். கீழிதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து. இவ். இவ் சொல்லும் போதே தெரியும். இந்த கீழிதழும் மேல்வாய் பல்லும் இணையும். அப்போ இவ். இதுதான் வந்து இதுக்குரிய ஆன்சர். உயிரெழுத்துக்கள் 12ம் பிறக்கும் இடம். கழுத்து. அ இ ஊ சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் கழுத்துலேருந்து பிறக்குது. இதில் வந்து குரில் எழுத்து எதுன்னு கேட்பாங்க. ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த அ இ இப்படி சிம்பிளாக முடிஞ்சது பாருங்கள். இதெல்லாம் குரில் எழுத்து. அ இ ஊ இதெல்லாம் வந்து குரில் எழுத்து. நெடில் எழுத்துனா ஆ இதெல்லாம் வரும். ஏ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெடில் எழுத்தில் வந்துடும். இது போல் ஒரு கொஸ்டின் வந்து 2023 உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. இதில் பார்த்துக்கோங்க. குரில் எழுத்து எது, நெடில் எழுத்து எதுன்னு பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். இடையின மெய்யெழுத்துக்கள் 6ம் பிறக்கும் இடம். இது கழுத்து. சிந்துக்கு தந்தை ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், பாரதியார். அண்ணாமலையார் யாருன்னு தெரிஞ்சுக்காங்க. காவிடி சிந்தின் தந்தை. காவிடி சிந்தின் தந்தை அண்ணாமலையார். சிந்துக்கு தந்தை பாரதியார். மக்கள் ஏற்கனவே சொன்ன. இதுக்கு தொகை மரபு வந்து கூட்டம். மக்கள்னா கூட்டம். பஞ்சகுமிகள் அப்படின்னா அது என்ன பாட்டுனா கோணக்காத்து பாட்டு. பஞ்சகுமிகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள பாட்டு கோணக்காத்து பாட்டு. வானில் கரு டேஷ் தோன்றினால் மழை பொழியும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மேகத்துக்கு என்ன மீனிங் வரும்னு. முகில். இங்கே இருக்கு பாருங்க, முகில். முகில்னா மேகம். பருத்தி எல்லாம் சேர்த்து எழுதுனா பருத்தி எல்லாம் ஏ வரும். நன்செய்னா நன்மை ப்ளஸ் செய், மை சேரும் அந்த இடத்துல. நன்மை, அந்த மை சேர்ந்துச்சுன்னா அது பண்பு. நீள் உழைப்புனா நீள் ப்ளஸ் உழைப்பு அப்படி வரும். கோழி, கோழி வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கொக்கரிக்கும். கிளி, கோழி வந்து கூவாது. தப்பாக தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கோழி கூவிடுச்சுன்னா, ஆனால் கோழி வந்து கொக்கரிக்கும். சேவல் தான் கூவும். அது தெரிஞ்சுக்காங்க. கிளி வந்து பேசும். சேவல் தான் கூவும். புறா, புறா குணுகும். இந்த மொனகிற மாதிரி இருக்கும் பாருங்க, அது வந்து புறா குணுகும். கூகை, கூகை வந்து குழறும். கூகை குழறும். கழை என்னும் சொல்லின் பொருள். கழை அப்படின்னா கரும்பு.
கனி இடை இதை பிரித்தா எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா கனி ப்ளஸ் இடை, கனி இடை. பனிமலர் சேர்த்து எழுதுனா பனிமலர் அப்படியே தான் வரும். நற்றமிழ் அப்படின்னா நன்மை ப்ளஸ் தமிழ், நல் ப்ளஸ் தமிழ்லாம் வராது, நன்மை ப்ளஸ் தமிழ். உலகம் என்னும் பொருளை குறிக்காத சொல். உலகம்னா நிறைய பார்த்தோம், அகிலம், அண்டம், செகம், இதுவும் தெரிஞ்சுக்காங்க. வானம் கிடையாது, வான்னா தான் வானம் வரும். ஸோ உலகம்னா வானம் கிடையாது, மற்றதெல்லாம் உண்டு. அகிலம், மேதினி, வையகம் இல்லை வையம், அண்டம், செகம், இது எல்லாமே உலகம்தான். அறிவு ப்ளஸ் ஆயுதம் இதை சேர்த்து எழுதுனா அறிவாயுதம். இங்கே இருக்கு பாருங்க, அறிவாயுதம். புகழ் அப்படின்னா இகழ், ஏற்கனவே பார்த்துருக்கோம். வெளிச்சம் இந்த சொல்லை குறிக்காத சொல் எதுன்னு கேட்குறாங்க. வெளிச்சம். இருள், இருள்னா ஆப்போசிட் மீனிங் தானே. வெளிச்சம்னா ஒளி, விளக்கு, தெளிவு, இதெல்லாம் ஓகே. அப்போ குறிக்காத சொல் இருள். நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லிய வரை நாமும் சொல்வது மரபு, ஆல்ரெடி பார்த்துருக்கோம், மரபு. பூ பறித்தால் என்பது என்ன மரபு? அதாவது பெயரா, ஒளியா, இளமை பெயரா, வினையான்னு கேட்டிருக்காங்க. பூ பறித்தால் அப்படிங்கிறது என்னன்னா வினை மரபு, செயல். பூ கொய்தால்னு வரணும் ஆக்சுவலாக, அதான் அதுக்குனால தான் அது மரபுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது வந்து ஒரு செயலை குறிக்கிறதுனால அது எது கீழே வரும்? வினை மரபு. அறிவிலர் என்பதன் எதிர்சொல். அறிவிலர்னா அறிவு இல்லாதவங்கன்னு அர்த்தம். அப்போ எதிர்சொல் என்ன வரும்? அறிவுடையவர் அப்படின்னு அர்த்தம். எண்ணுதல் இந்த சொல்லுக்கு உரிய பொருள். இப்போ பொருள் கேட்குறாங்களா எதிர்சொல் கேட்குறாங்களான்னு தெளிவாக படிச்சுட்டு இது போல் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு பொருள் கேட்கலாம், ஒரு எதிர்சொல் கேட்கலாம், ஒரு சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக, இப்படியெல்லாம் கலந்து தான் உங்களுக்கு கேட்பாங்க. எண்ணுதல் இதுக்கு என்ன பொருள்னா நினைத்தல். இம்மை என்ற சொல் குறிக்கும் பொருள். இம்மைனா இந்த பிறப்புன்னு அர்த்தம், இப்பிறப்பு, அதுதான் இம்மை. வறுமை இந்த சொல்லுக்குரிய எதிர்சொல். வறுமை செம்மை, வறுமையாக இருக்கிறது செழிப்பாக இருக்கிறது தான் செம்மை, அதான் செம்மை, ஆப்போசிட் வேர்டு. பொருள் ப்ளஸ் செல்வம் சேர்த்தா பொருட்செல்வம் இட்டு சேரும். திரை என்ற சொல்லின் பொருள். திரை அப்படின்னா அலை அப்படின்னு அர்த்தம். மழை பெய்வதற்கு காரணமாக இருப்பது இது வந்து கடல். இது புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின். நீங்கள் மழை வந்து வானத்துலேருந்து வருது அப்படிங்கிறத மீன் பண்ண வேணாம். புக்குள்ள கொடுத்துருப்பாங்க, அந்த பாட்டுக்கு அந்த மீனிங் வரும். அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பாடலுக்கு மழை பெய்வதற்கு காரணமாக இருப்பது கடல். கண் ப்ளஸ் இமைக்கும், கண் இமைக்கும். 400 ஏற்கனவே சொன்னேன், 4 + 100. எழுவாய் எப்போதும் டேஷ் சொல்லாகவே இருக்கும். எழுவாய் எப்போதுமே பெயர் சொல்லாகவே இருக்கும். 10 + 2 இது தெளிவாக பார்த்துக்கங்க. 10 + 2 சேர்த்தா 12ன்னு வரணும். வேகமாக இதற்குரிய பொருள். வேகமாகனா விரைவாக. அப்புறம் இந்த சேர்த்து எழுதுகிற எழுத்துக்கள். எங்கு சென்றீர்கள்னா நீங்கள் எங்கு சென்றீர்கள். செடியில் பூக்கள் பூத்திருந்தன, அவை அழகாக இருந்தன. இந்த வேலையை நான் செய்தேன், செய்தேன் வந்துருச்சு. செய்தால்னா அவள் வரும், செய்தான் அப்படின்னா அவன் வரும். இங்கே செய்தேன் வந்தால் நான் தான் வரணும். ஆன்ற, ஆன்றனா உயர்ந்த, ஆன்ற குடி அப்படின்னு சொல்லுவாங்க, உயர்ந்த குடி, அதான் ஆன்ற. தமிழரின் வீர விளையாட்டாக கருதப்படாதது எது? கருதப்படாததுன்னா மட்டைப்பந்து. இப்போ கிரிக்கெட் விளையாடுறாங்களே, அது வந்து தமிழர்களோட வீர விளையாட்டு கிடையாது. மற்போர், சிலம்பம், நீர் விளையாட்டெல்லாம் வீர விளையாட்டு தான். மஞ்சு விரட்டு என்பதை குறிக்கும் விளையாட்டு. மஞ்சு விரட்டு அப்படின்னா ஏறு தழுவுதல். ஒலிம்பிக் போட்டியில் சேர்க்கப்பட்டுள்ள கலை. வில்வித்தை சேர்த்திருக்காங்க. அதனால் என்பது இது வந்து ஒரு இணைப்பு சொல். அந்த சென்டென்ஸை இணைக்கிறதுக்காக வர்றது அதனால். கருமேகங்கள் வானில் திரண்டன, டேஷ் மழை பெய்யவில்லை. ஆயினும் மழை பெய்யவில்லை. கண்ணன் பேருந்தில் செல்ல விரும்பினான், டேஷ் அவன் நண்பன் மிதிவண்டியே போதும் என்றான். ஆனால் கங்கை கொண்ட சோழபுரம் டேஷ் என்று புலவர்களால் போற்றப்பட்டது. மற்றும் ஆ கொடுத்துருக்கேன். அதாவது கங்காபுரின்னு சொல்லுவாங்க, கங்காபுரம்னு சொல்லுவாங்க.
கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, தமிழன் என்றோர் இனம் உண்டு, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. இதெல்லாம் யார் சொல்லியிருக்காங்க? இதில் ஒரு கொஸ்டின் வந்து 2023 வந்துச்சு. அதனால் நான் எல்லாமே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கங்க. இதெல்லாம் சொன்னது பார்த்தீங்கன்னா நாமக்கல் வே ராமலிங்கனார். வையகம், வையகம்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன், உலகம். அனுமதி, இந்த சொல் குறிக்கும் பொருள். அனுமதினா இசைவு. பழங்காலம், இந்த சொல்லுக்கு எதிர் சொல் புதிய காலம். தோட்டம் ப்ளஸ் கலை சேர்த்தா தோட்டக்கலை. நலன் எல்லாம் பிரிச்சா நலன் ப்ளஸ் எல்லாம். மணமக்களை வாழ்க வாழ்க என வாழ்த்தினர். வனப்பு, வனப்பு அப்படின்னா அழகு அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. கண்ணுக்கு அழகு, இரக்கம் காட்டுறது தான். என்று ப்ளஸ் உரைத்தல் என்றுரைத்தல். பொற்காசு, பொன் ப்ளஸ் காசுன்னு பிரிக்கணும். தரணி, இச்சொல்லின் பொருள் உலகம். வல்வில் ஓரி வாரி தரும் வள்ளல், இப்போ இந்த இடத்துல ஒரு டேஷ் மாதிரி கொடுத்துட்டு அங்கே எந்த இல் வரும், இந்த இல் தான் வரும். இது போல் ஆசிரியர், புத்தகம், ஏதாவது ஒரு வேர்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி டேஷ் கொடுத்துருவாங்க. அதில் என்ன கரெக்டாக ஃபிட் பண்ணணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ஆல்ரெடி ஒரு கேள்வி இது போல் கேட்டிருக்காங்க 2023 கம்பம்னு கொடுத்து கேட்டாங்க. அப்போ அதுக்கு தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்காங்க. கசடற அப்படின்னா குற்றம் நீங்க அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. வெளிச்சம் எதிர் சொல் இருட்டு. கண்ணகியின் சிலம்பு டேஷால் ஆனது. இப்போ ரீசெண்டாக மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் இது கேட்டிருந்தாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் கிடைச்சா கூட நீங்கள் ஒரு ரிவிஷன் விட்டுக்கோங்க, அதுலேருந்து கூட தமிழ் கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகலாம். கண்ணகியோட சிலம்பு வந்து மாணிக்கத்தால் ஆனது. பாரதி நாள் இன்றடா பாட்டு இசைத்து ஆடடா அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன். வேர்ட்ஸ்வர்த், தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் வாணிதாசன். தண்டித்தல், இந்த சொல்லோட பொருள் பார்த்தீங்கன்னா ஒருத்தல், தண்டித்தல் ஒருத்தல். ஆலோசித்தல் அப்படின்னா பேசுதல். கால் ப்ளஸ் சிலம்பு கார் சிலம்பு. சோறு, இந்த சொல்லோட பொருந்தாது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல், அது பொருந்தாது. உணவு, அன்னம், அமுது எல்லாமே சோறு தான். கரும்பு, நாணல் இவற்றின் நிலைப்பெயர்கள். தோகை, இது போல் ஒரு கேள்வி கேட்கலாம், ஜஸ்ட் இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்குமே இலைப்பெயர்கள் இங்கே கொடுத்துருக்கேன். இலை, ஆல், அரசு, மா, பலா, வாழைக்கு இலை. கீரைனா அகத்தி, பசலை, முருங்கைலாம் கீரை வகை. புல், அருகு, கோரை, இது கூட கேட்டிருந்தாங்க டிஎன்பிஎஸ்சியில். புல்லோட உறுப்பை கண்டறிகன்னு கொடுத்துருந்தாங்க. தளிர் வரும். இப்போ ஆன்சர் கீழே ஓலைன்னு கொடுத்துருக்காங்க. ஓலை பாருங்கள் பனை தென்னைக்கு தான் உண்டு. அது எதுலேருந்து பார்த்து கொடுத்தாங்கன்னு தெரியல. பட் நீங்கள் இது புக்கு உள்ள இருக்கிறது தான், இதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க. இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே பார்த்து கொஸ்டின் வந்துச்சுன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணிவிடுங்க. அருகு, கோரை, புல். நெல், வரகு, தாள், இது போன வருஷம் 2023 கேட்டிருந்தாங்க. மல்லினா தழை, மல்லித்தழை ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்பாத்தி கள்ளி தாழை, தாழைனா மடல். கரும்பு நாணலுக்கு தோகை. பனை தென்னைக்கு ஓலை, பனை ஓலை, தென்னை ஓலை. பனை மட்டும் சொல்கிறோம் இல்லையா, பனை ஓலை தான் சொல்லணும். தென்னை ஓலை, பனை ஓலை. கமுகு, பாக்கு, கூந்தல். இப்போ மீனிங்லேயே பார்த்துட்டு இருந்தோம். கமுகுனா என்ன பொருள்னு, கூந்தலும் வரும் பாக்கும் வரும். நிலம், தீ, நீர், வலி, விசும்போடும் ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் இது வந்து தொல்காப்பியம். குரில் எழுத்து, குரில் எழுத்து ஆல்ரெடி சொன்னேன், பார்த்துக்கோங்க. குரில் எழுத்து என்னென்னு தெரியும்னா பார்த்துக்காங்க. நெடில் எழுத்துக்கள், இதெல்லாம் நெடில் எழுத்துக்கள். மாமழை போற்றதும் மாமழை போற்றதும், இது யாரோட பாடல் வரின்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் அவர்களோட பாடல் வரி. சித்தம்னா உள்ளம், ஆல்ரெடி பார்த்துட்டோம். நில அளவை குறிக்கும் சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா காணி. காணி நிலம் வேண்டும்னு பாரதியார் பாடியிருப்பார் இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நில அளவைக்கு காணி. கிணறுனா கேணி. காக்கை குருவி எங்கள் சாதி. வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம், இதெல்லாம் பாரதியாரோட வரிகள் தான். இடம்பெயர்தலை வலசை போதல், எது இடம்பெயர்தல்னு பார்த்தீங்கன்னா பறவைகள். பறவைகள் இடம்பெயர்தல் தான் வலசை போதல்னு சொல்லுவாங்க. திருக்குறள் 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. பின்வருவற்றில் எது சரி? ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், எல்லாமே சரி. ஔவையார் ஆத்திசூடி, பாரதியார் புதிய ஆத்திசூடி, அறிவியல் ஆத்திசூடி, நெல்லை சுமுத்து. நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு, இது எதிர் சொல்லு. அணுகு, விலகு, ஐயம், தெளிவு, ஊக்கம், சோர்வு, உண்மை, பொய்மை, டைரக்டாகவே இருக்குது, பார்த்துக்காங்க.
நீக்குதல் அப்படின்னா எதிர்சொல் என்ன? சேர்த்தல். நீக்குதல்னா இப்போ அழித்தல் இதெல்லாம் வந்துடும். அதோட எதிர்சொல் கேட்டதுனால சேர்த்தல். கனவு காணுங்கள் இது யாருடைய பொன்மொழி? அப்துல் கலாம் ஐயாவோட பொன்மொழி தான் கனவு காணுங்கள். இவரோட புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்னி சிறகுகள் இதெல்லாம் வரும். கேட்டால் அதுவும் ஞாபகம் வச்சுக்காங்க. பின்வரும் கூற்றுகள் எது சரி? அதாவது சொல்லின் முதல்ல என்னென்ன எழுத்து வரும், எதெல்லாம் வந்து வராது, அதெல்லாம் இதில் இருக்கு பார்த்துக்கங்க. இது சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது இப்படி ட்விஸ்டடாக கேட்கலாம், ஈஸியாக கேட்டிருந்தாங்க. சொல்லின் முதலில் வரக்கூடியது அப்படின்னு கொடுத்துட்டு நான் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அது வரும் அப்படின்னு. இது எல்லாமே சரியானது தான், பார்த்துக்காங்க. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னன் தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இது யாருடைய பாடல் வரிகள்? ஔவையாரோட பாடல் வரிகள் தான் இது. மன்னனுக்கு மதிப்பு அதிகமா இல்லைன்னா மாசற கற்றோனுக்கு மதிப்பு அதிகமானா கல்வி கற்றவருக்கு தான் மதிப்பு அதிகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஔவையார். மூத்தோர் என்ற சொல்லின் பொருள்? பெரியோர். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல். மனித நேயம். தம் பொருளை கவர்ந்தவரிடமும் டேஷ் காட்டியவர் வள்ளலார். அன்பு காட்டியவர் வள்ளலார். அன்னை தெரசாவிற்கு நோபல் பரிசு எதுக்கு கொடுத்தாங்கன்னா அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது. கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம், இவங்க தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம். மாரி அப்படின்னா என்ன பொருள் பார்த்தீங்கன்னா, மாரினா மழை, மாதம் மும்மாரி பொழிந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா, மழை. எளிது அரிது. இயற்கை வங்குழ் ஆட்ட அடிக்கோட்ட சொல்லின் பொருள். வங்குழ் அப்படின்னா காற்று அப்படின்னு அர்த்தம். மக்கள் டேஷ் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். வங்கத்தில், கப்பலில். வங்கம்னா கப்பல். தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஷ் வழக்கம் என்று கூறுகிறது. முன்னீர் வழக்கம்னு கூறுகிறது. முன்னீர். கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி பார்த்தீங்கன்னா சுக்கான். தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது ஓடம். எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல். பொருள் விளங்குச்சுன்னா அது இயற் சொல். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி எது? சமஸ்கிருதம். பல பொருள் தரும் ஒரு சொல். திரிசொல். பல பொருள் ஆனால் ஒரு சொல், அது வந்து திரிசொல். பெண்களுக்கு நிகராக பாரதாசன் கூறுவது? மயில். மலையை குறிக்கும் சொல். இது டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 இப்போ கேட்டிருந்தாங்க. வெற்பு. நிறைய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம நோட்ஸ்லேருந்தே, அதாவது புக் கொஸ்டின்ஸுன்னு கேட்டது எல்லாமே நான் கொடுத்த தமிழ் நோட்ஸில் இருக்குது. அந்த அவங்க எக்ஸ்ட்ரா ஓலை சுவடியிலேருந்து எடுத்த கொஸ்டின்லாம் இதில் இருக்காது. புக்குலேருந்து, தமிழ் புக்குலேருந்து கேட்ட மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நான் தமிழில் வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கே கவர் ஆகுதுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கவர் ஆகும். அதனால் ஃபுல்லாக ஓரளவுக்கு முடிஞ்ச அளவு படிச்சுக்காங்க புக்கில். காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள். காலமறிதல். கல்வி இல்லாத நாடு டேஷ் வீடு. விளக்கில்லாத வீடு. அன்னை தான் பெற்ற டேஷ் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார். மழலையின் சிரிப்பில். மரம் வளர்த்தால் மாறி பெறலாம், அதான் மழை பெறலாம். மாறினா மழை ஆல்ரெடி சொல்லிட்டேன். உழவர் சேற்று வயலில் நாற்று நடுவர். நீங்கள் பயிர் நடுவர் நினச்சக்கூடாது, நாற்று நடுவர். திருநெல்வேலி எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. இடர் ஆழி நீங்குகவே இந்த தொடரின் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். துன்பம். இடர்னு வரும், இடர்னா துன்பம். குன்றக்குடி அடிகளார் கருத்துப்படி செல்வத்தின் பயன் ஒப்புரவு வாழ்வு. மக்கள் அனைவரும் டேஷ் ஒத்த இயல்புடையவர்கள். பிறப்பால் ஒத்த இயல்பு உடையவர்கள். நிரந்தரம் அப்படின்னா காலம் முழுமையும். தொல்லைனா துன்பம். மக்கள் வாழும் நிலப்பகுதி வைப்பு. மக்கள் வாழும் நிலப்பகுதி வைப்பு. ஞாபகம் வச்சுக்கோங்க. தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர். தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஷ் காரணமாக அமைந்தது. இப்போதான் நிலையான வடிவம், முன்னாடிலாம் அச்சுக்கலை தான். அச்சுக்கலை. பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஷையும் ஓட்டிவிடும். காலனை. காலன்னா நம்மன்னு சொல்லலாம், எம்மன்னு சொல்லலாம். காலனை ஓட்டிவிடும். திரியோக மருந்து. திரியோக மருந்துனா 3 யோக மருந்து. நித்தம் நித்தம் என்ற சொல்லின் பொருள். நாள்தோறும். நித்தம் நித்தம்னா நாள்தோறும்.
கற்றோர்க்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம். இப்பாடல் கலன் அப்படின்னா என்ன? கலன் அப்படின்னா அணிகலன் அப்படின்னு அர்த்தம். அகம்பாவம், அகம்பாவம்னா செருக்கு. இன்றைய கல்வி டேஷ் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது. தொழிலில் நுழைவதற்கு. மலர் பானையை வனைந்தால், இது ஆக்கல் பொருளை குறிக்கிறது. பசியால் வாடும் அளந்தவர்க்கு, அளந்தவன்னா இல்லாதவங்க, இல்லாதவங்களுக்கு உணவளித்தல் நமது கடமை. நம்மை இகழ்வாரை பொறுத்து கொள்ள வேண்டும். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலைன்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. பஸ்ல எல்லாத்துலயும் எழுதியிருப்பாங்க, இகழ்வாரை பொறுத்து கொள்ள வேண்டும். மறைப்பொருளை காத்தல் நிறை எனப்படும். பானை வனைதல் ஒரு சிறந்த கலை ஆகும். பானைக்குன்னா வனைதல்னு வரணும். கீழ்கண்டவற்றுள் எது சரி? இது எல்லாமே சரிதான், படிச்சுக்கோங்க. பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. பிரம்பு என்பது, பிரம்பு அப்படிங்கிறது கொடி வகை தாவரம். இது கேட்டிருந்தாங்க, போன தடவை எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. பெரிய உடுக்கையை டேஷ் என்பர். தவண்டை. சிறு உடுக்கைக்கு என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா குடுகுடுப்பை. பெரிய உடுக்கை தவண்டை, சிறிய உடுக்கை குடுகுடுப்பை. 5 முகங்களை உடைய முரசு வகை சேர்ந்தது குடமுழா. தப்பாட்டத்தில் பயன்படுவது எது? தப்பாட்டம்னாலே பறைதான். தமிழர்கள் போர் துணையாக கொண்ட கருவிகள் முதன்மையானது எது? போர் துணையாக கொண்ட கருவிகள் முதன்மையானது முரசு. முரசு கொட்டி தான் அறிவிப்பாங்க. பலாமரத்தினால் செய்யப்பட்டு விலங்குத்தோலினால் கட்டப்படும் கருவி எது? அது திமிலை. அதுக்கு பேர் திமிலை. பலாமரத்தினால செய்யப்பட்டு விலங்குத்தோலினால் கட்டப்படும் கருவி திமிலை. அரசரை அவரது டேஷ் காப்பாற்றும். குற்றமற்ற ஆட்சி தான் காப்பாற்றும். சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் அவையின் தகுதி இருந்தது, ஆல்ரெடி பார்த்துட்டோம். வெறியி அப்படின்னா அஞ்சின் பொருள். கிரேக்க தாலமி டேஷ் தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிகமயமாக குறிப்பிட்டுள்ளார். எதன்னு பார்த்தீங்கன்னா கரூரை தான் சொல்வார் அவர். தூங்கா நகரம் மதுரை. சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. வீட்டு உபயோகப் பொருட்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோம், கோயம்புத்தூர். கரினா யானை, முழைனா குகைன்னு வரும், மலை குகை. டைரக்டாகவே இருக்கு, அப்படியே படிச்சுக்காங்க. வானில் முழு நிலவு அழகாக தரிசனம் அளித்தது. ஆண்மையின் கூர்மை. இது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ரீசெண்டாக கேட்டாங்க. பகைவருக்கு உதவுதல். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு நான் 6th-லேருந்து 8th வரைக்கும் மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் எனக்கு தோணுது எல்லாமே உங்களுக்கு நான் கவர் பண்ணிட்டேன். மீது எல்லாமே நான் புக்கில் தாங்க கொடுத்துருக்கேன். எல்லாத்தையுமே என்னால் இப்போ ஃபுல்லாக கவர் பண்ண முடியல லாஸ்ட் மினிட்ல. முடிஞ்ச அளவு இப்போதைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா அட்டன் பண்ணுங்கள். இதுலேருந்து எல்லா கொஸ்டின்ஸும் வருமானு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா நான் முழுக்க புக்கில் தான் கொடுத்துருக்கேன். எல்லாமே கவர் பண்ணி ஸ்கூல் புக் கொஸ்டின்ஸ் எல்லாமே லைன் பை லைன் எடுத்தது, புக் பேக் கொஸ்டின்ஸு மொத்தமும் பார்த்தீங்கன்னா நான் புக்கு கொடுத்துருக்கேனே அதில் கொடுத்துருக்கேன். சில பேர் இப்போ புக்கு வாங்கலை, வீடியோஸ் பார்த்து படிக்கிறேன் அதெல்லாம் சொல்கிறீங்க. அதனால் முடிஞ்ச அளவு நான் கவர் பண்ணியிருக்கேன். இன்னும் 9th 10th ஆக்சுவலாக பெண்டிங் இருக்குது. இப்போ நான் 6th-லேருந்து 8th வரைக்கும் தான் இதை கவர் பண்ணியிருக்கேன். முடிஞ்சால் நான் 9th 10th வீடியோ போடுறேன். இல்லைனா ஸ்கூல் புக்கில் படிச்சிடுங்க.